ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 9 சாப்டர் 1 செட் லாங்குவேஜ். செட்டுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன? எலிமெண்ட்ஸு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு லைப்ரரி இருக்குன்னா அந்த லைப்ரரியில் ஃபுல்லாக புக்ஸ் இருக்கும். ஸோ புக்ஸ் இஸ் அ செட்டு. ஸோ அதே மாதிரி ரெயின்போவில் என்ன இருக்கும்? 7 கலர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கலர்ஸ் இஸ் அ செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செட்டை யூஸ்வலாக எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா, கேபிட்டல் லெட்டர்ஸில் டினோட் பண்ணுவாங்க. லைக் ஏபிசி அது மாதிரி இசட் வர. ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ப்ராக்கெட்டில் டினோட் பண்ணுவாங்க. இங்கே நான் போட்டிருக்கேன்ல அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் செட் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த எக்ஸ் வந்து இந்த எலிமெண்ட் ஏயோட செட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து இங்கே நான் போட்டிருக்கேன்னா அந்த டினோட் பண்ண மாதிரி நம்ம போடுவாங்க. எக்ஸ் அந்த டினோஷன் போட்டுட்டு ஏ போடுவாங்க. இஃப் நாட் அ செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த எலிமெண்ட்டை we write it as not a denotion. அப்படின்னா இங்கே போட்டிருக்கிற மாதிரி இப்படி இ மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு அதை க்ராஸ் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த எலிமெண்ட் கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த செட் ஏல வந்து 1 2 3 4ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் 2 என்னது? 2 வந்து இஸ் an element of set A, ஏன்னா 2 அங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 4 அதுவும் இஸ் an element of set A, ஏன்னா இந்த கிவன் ப்ராக்கெட்டில் இருக்குது. பட் 5 வந்து அதில் இருக்கா? அந்த ப்ராக்கெட்டில் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் an element of set A அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட் பார்க்குறோம். இது ரெப்ரசன்டேஷன்னா என்னென்னா, அதை எப்படி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங்கு. ஸோ அதை வந்து டிஸ்கிரைப்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ், நிறைய விதமாக அதை வந்து காமிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கொஷின் கொடுத்துருக்காங்க, கலெக்ஷன் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். ஸோ இந்த ஆட் நம்பர்ஸ் இது என்ன சொல்கிறாங்க? இந்த கலெக்ஷன் இது வந்து ஒரு ஃபைன் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கரெக்டாக ஒரு கொஷினை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து எப்படி எழுதுவோம்? ஸோ யூஸ்வலாக ஆட் நம்பர்ஸ்னால் என்ன? 1 3 5 7 9 அது மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து இந்த கிவன் ப்ராக்கெட்டில் போடணும், ஏன்னா இது செட் இல்லை. ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் ஆட் நம்பர் அப்படி கொடுப்பாங்க. ஸோ அப்படின்னா இந்த எக்ஸ் இஸ் அன் எக்ஸ் ஆஃப் இஸ் அன் ஆட் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் செட்டில் வந்து நம்மளுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் இஸ் நத்திங் பட் வந்து வேர்ட்ஸில் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. அதான் இப்போ கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, ஸோ இதை தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செட் பில்டர் ஃபார்ம் ஆர் அ ரூல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படின்னா என்னென்னா ரூல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரூல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இஸ் அ செட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் இஸ் அ செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுதான் போடணும், அந்த நம்பர்ஸ் தான். அதை தவிர்த்து வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஸோ அதுதான் ரூலுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே சைடில் வந்து இந்த மாதிரி டபுள் டாட்ஸ் அண்ட் இது மாதிரி ஸ்லாஷ் மாதிரி கொடுத்துருக்கிறத வந்து அதை வந்து குறிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ரூலு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் நத்திங் பட் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேப்லர் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா லிஸ்டிங் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் இன் அ செட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இது வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே A is equals to AEIOUன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து வவுல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் த எலிமெண்ட்ஸ் வந்து இதில் அடங்கியிருக்கு. ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ். ஸோ எக்ஸசைஸ் 1.1க்கான தியரி முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சம்ஸ் போடலாம். ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.